பறவைங்களோட ஊர்ல துணி அருமையா சமைக்கிறவ. முக்கியமா நான்வெஜ் ஏதாவது செஞ்சா அந்த மனம் ஊர் முழுக்க பருவோம். பக்கத்து வீட்டு பன்னு கிழக்கு அந்த வாசம் வந்தா போதும் செவிரேறி குதிச்சு இந்த பக்கமா வந்துருவான். அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி, இருட்டாக போகுது. அப்போ சிச்சு துணி 2 பேருமே சந்தையில இருந்தாங்க. சிச்சு கையில ஒரு கருப்பு கவர் இருந்துச்சு, அதுல நண்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சிச்சு ரகசியமா, டோனி யாருக்கும் சொல்லாம மெதுவா வீட்டுக்குள்ள போயிடு. அந்த பக்கத்து வீட்டு சோட்டு பன்னு பார்த்தாங்கன்னா அப்புறம் நம்ம கதை அவ்வளவுதான். இப்போ நண்டு ரேட்டு அதிகம், கிலோ 800 ரூபாய். இதுல இருக்கிற எல்லா நண்டையும் நாம தான் சாப்பிடணும். அட ஆமா சிச்சு, போன வாரம் மீன் குழம்பு வச்சனா இந்த பன்னு வந்து பாதி மீன் குழம்பு அவனே சாப்பிட்டான். இந்த தடவை அப்படி பண்ண போறதில்ல. ஒண்ணு பண்ணலாம், ராத்திரி 12 மணிக்கு மேல குழம்பு வைக்கலாம். அப்ப எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இது சூப்பர் ஐடியா. நான் மசாலாவை அரைச்சி எடுத்துட்டு வரேன். ஆனா டோனி, உன் வீட்டு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திடணும். நாம சமைக்கும் போது மனம் வெளியில போகவே கூடாது. அப்படி போச்சுன்னா எந்த பக்கத்துல இருந்து யாரு வேணும்னாலும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. நீ கவலைப்படாத சிச்சு, இன்னைக்கு என் வீட்டு சிமினியை கூட துணியை போட்டு நான் மூடிடுறேன். வாசம் நம்ம வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். 2 பேரும் அப்படி ஒரு பிளான போட்டுட்டு அந்த நண்டை புடவை முந்தானையில சொருகிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. மணி ராத்திரி 11. ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. குளிர்காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. துணியோட வீட்டுல புஜ்ஜியும் தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ துணி மெதுவா போய் ஹால்ல இருக்க ஜன்னல்லாம் மூடிட்டான். அதே மாதிரி சிமினிய துணியை போட்டு மூடிட்டான். சரியா அந்த நேரம் தான் பின்வாசல் வழியா சிச்சு காக்கா வந்துச்சு. சிச்சு காக்கா கையில குழம்புக்கான மசாலா இருந்துச்சு. துணி யாரும் பாக்கல, சின்னவ கூட நல்லா தூங்க வச்சுட்டேன். இனி அவன் காலையில தான் எழுந்திருப்பான். இப்போ நண்டு குழம்பு நாம தான் செய்ய போறோம். நல்லதுதான் பண்ணிருக்க. வா கிச்சனுக்கு போலாம். லைட் போட வேண்டாம், மெழுகுவத்தி ஏத்தி வச்சு சமைச்சிடலாம். லைட் போட்டா முழிச்சிருக்கோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். 2 பேரும் கிச்சனுக்கு போனாங்க. நண்டை வெளியில எடுத்தாங்க. அது இன்னும் உயிரோடு தான் இருந்துச்சு. அதனால அசைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, இதோட காலை பாரு, கத்தி மாதிரி இருக்கு. பாத்துட்டோனே, இது பட்டுச்சுன்னா என் நாக்கு அவ்வளவுதான். கவலைப்படாத, அதுங்களை நான் ஒரு வழி பண்ணிடுறேன். துணி ஒரு கத்தி எடுத்து அந்த நண்டை சீர் பண்ண ஆரம்பிச்சா. இன்னொரு பக்கம் ஸ்டவ்வை பத்த வச்சு சிச்சு காக்கா ஒரு மண் பாத்திரத்தை அந்த ஸ்டவ்ல வச்சு எண்ணெயை ஊத்தி மசாலாவை பொரியறதுக்காக போட்டா. மசாலாவை போட்ட உடனே ஒரு நல்ல மனம் வீடெல்லாம் பரவுச்சு. மசாலா எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி கொஞ்சம் தனியா மிளகுத்தூள் எல்லாம் போட்டப்போ அந்த மனம் ரொம்பவும் சூப்பரா தான் வந்துச்சு. ஆஹா துணி, என்ன வாசம் இது! இந்த வாசத்துக்கே எனக்கு வயிறு நிறைஞ்சிடு போல தெரியுது. ஆனா கூடவே பயமாவும் இருக்கு. இந்த வாசம் வெளியே போயிடாதுல்ல? போகவே போகாது. சிமினி ஜன்னல் கதவு எல்லாமே சாத்தி வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட மனம் வெளியில போகவே போகாது. வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். நல்லதா போச்சு. இப்போ நண்டை போடு. துணி சரின்னு அந்த மசாலாவில நண்டை போட்டா. நண்டை போட்ட உடனே ஜுயிங்கிற சத்தத்தோட இப்ப மனம் 10 மடங்கு அதிகமாச்சு. எந்த அளவுக்கு அந்த மனம் காட்டா இருந்துச்சுன்னா, செவரில் இருக்கிற சின்ன சின்ன சந்து வழியா, ஓட்டுல இருக்கிற சின்ன சின்ன சந்து வழியா யாருக்குமே தெரியாம ரொம்ப மெதுவா ரொம்ப சின்னதா அந்த மனம் வெளியில போக ஆரம்பிச்சுது. சிச்சு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. மனம் நிறைய வர்றதுனால வெளியில போயிருக்கலாம். வெளியில யாரும் இருக்காங்களா பாரு. எதுக்கு துணி, இப்ப கதவு திறந்து பார்த்தா மனம் எல்லாம் வெளியில போயிடும். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. பக்கத்துல சோட்டு கிளியோட வீடு. வீட்டுல சோட்டு பன்னு 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. பன்னு நல்ல ஆழமான தூக்கத்துல இருந்தான். கொர்குர் கொர்குர் அப்படின்னு கொரட்டை விடுற சத்தம் தான் கேட்டுச்சு. பன்னு நல்ல தூக்கத்துல இருக்கும்போது துணியோட வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளியில வந்த அந்த நண்டு குழம்பு வாசம் நேர பன்னுவோட மூக்குக்குள்ளார போயிடுச்சு. அவ்வளவுதான், தூக்கத்திலேயே பன்னு அசைய ஆரம்பிச்சிட்டான். அந்த நண்டு குழம்பு வாசம் பன்னுவோட வயிற்றுக்குள்ள இருந்த பசிய தட்டி எழுப்புச்சு. பன்னு கண்ணை திறக்கல, ஆனா எழுந்துச்சு உக்காந்து தூக்கத்திலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டான். பன்னு ஜாம்பி மாதிரி கைய முன்னாடி நீட்டி அந்த வாசத்தை பார்த்து, ஆஹா நண்டு, கடல் ராஜா என்ன கூப்பிடுது, வாடா பன்னு வாடா பன்னுன்னு கூப்பிடுது. பன்னு மெதுவா கட்டளை விட்டு கீழே இறங்கினான். சோட்டு அந்த பக்கமா திரும்பி படுத்தான். அவளுக்கு தூக்கம் தெரியல. பன்னு மெதுவா வந்து தாழ்பால திறந்தான். அது அவனுக்கு பழக்கம்தான். கதவு திறந்த உடனேயே அவன் மெதுவா வெளியில வந்தான். வெளியில பயங்கரமான இருட்டு, குளிர் வேற அதிகமா இருந்துச்சு. ஆனாலும் பன்னு கண்ணை திறக்கல. அவன் வாசம் வரத பாத்துக்கிட்டு அந்த பக்கமே தான் போய்கிட்டு இருந்தான். அவன் அந்த வாசத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணான். அப்ப பன்னு கிளி தூக்கத்திலேயே, மசாலால கொஞ்சம் உப்பு காரம் கம்மியா இருக்கு, பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், என்னோட நண்டு எங்க இருக்கு? பன்னு நேரா துணியோட வீட்டுக்கு வந்தான். கதவு சாத்தி இருந்துச்சு. கதவு சந்த வழியா வாசம் வரல. வாசம் வந்துகிட்டு இருக்கிறது துணியோட வீட்டுக்கு மேல.
வீட்ல இருந்த ஒரு ஓடு கொஞ்சமா உடைஞ்சு போயிருந்துச்சு. அதோட சந்து வழியாதான் அந்த வாசமே வந்துகிட்டு இருந்துச்சு. ஓஹோ, மேல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் ஸ்பைடர் மேன் இல்ல, இதோ வரேன். பன்னு தூக்கத்திலேயே துணியோட வீட்டுக்கு மேல ஏறினான். அங்க ஓடுங்க இருந்ததுனால அவன் ஓட்லயே நடக்கும்போது டக் டக்குன்னு சத்தமும் வந்துச்சு. திடீர்னு அந்த சத்தத்தை கேட்டதும் துணியும் சிச்சுவும் பயந்தே போயிட்டாங்க. ஐயோ துணி, யாரோ மாடியில நடக்கிறாங்க, திருடுங்க, நண்டுக்காக வந்திருப்பாங்களோ? ஷூ, கத்தாத, திருடனுங்க நண்டுக்காக வரமாட்டானுங்க, தங்கத்துக்காக தான் வருவானுங்க. இது பூனையா இருக்கும். என்னது பூனையா? பூனை எப்படி நண்டு நண்டுன்னு சொல்லிக்கிட்டு வரும்? ஆனா இது ஏதோ நண்டு நண்டுன்னு சொல்லிக்கிட்டு வருதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே மேல சின்னதா ஓட்டை இருந்த அந்த ஓடு உடைஞ்சு போச்சு. மேல இருந்து பன்னுவோட தலை உள்ள வந்துருச்சு. அவன் தலைகீழா தொங்கிக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னும் கண்ணை திறக்கவே இல்லை. கீழே சரியா அந்த குழம்பு சட்டிக்கு நேரா அவன் இருக்கிறதுனால வாசம் மூக்க தொலைச்சுது. பக்கத்துல வந்துட்டியா? வா வா, சீக்கிரமா உன்னை நான் சாப்பிட்டுடுறேன். சிச்சு பன்னுவோட தலைய பார்த்து பேயின்னு நினைச்சு, ஐயோ பேயி, தலை மட்டும் தனியா இந்த பக்கமா வருது பாரு, துணி, பேய் வந்திருக்கு. அப்போ துணி டார்ச் அடிச்சு பார்த்துட்டு, பைத்தியக்காரி, அது பேய் இல்ல, அது பன்னு. அவன் வாசத்தை பார்த்து இவ்வளவு தூரம் வந்திருக்கானா? இவனுக்கு என்னதான் சொல்றது? பன்னு தூக்கத்திலே தான் இருந்தான். ஆனா ஓடு நல்லா உடைஞ்சு போனதுனால மேல இருந்து திடுக்குன்னு டமால்னு வந்து கீழே தான் விழுந்தான். அவன் கீழே விழுந்தானோ இல்லையோ, பக்கத்துல தான் நண்டு குழம்பு வாசம். டேய், கண்ணை திறந்து பாருடா அப்படின்னு சிச்சு சொன்னாலும் பன்னு கண்ணை திறக்கல. நேர கைய கொண்டு போய் சுட சுட இருக்கிற நண்டு குழம்புல போட்டான். அவ்வளவுதான், சுட சுட இருந்ததுனால அவனுடைய தூக்கம் தெளிஞ்சு போச்சு. ஐயோ, என்ன இது, நேரா நெருப்புல கொண்டு வந்து கைய விட்டுட்டனா அப்படின்னு அவங்கள பார்த்துட்டு, அட துணி ஆண்டி, சிச்சு ஆண்டி, நீங்க 2 பேரும் என் கனவுல எப்படி வந்தீங்க? இது கனவு தானே? நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? சரியா போச்சு, தூக்கத்துல நடந்து வந்து எங்க வீட்டோட ஓட உடைச்சு குழம்புல கைய போடுறேனா? என்னடா ஆளு நீ எல்லாம்? அப்போ சிச்சு ரொம்பவும் கோவமா, சே, எங்க சீக்ரெட் பிளானை எல்லாத்தையுமே இப்படி உடைச்சிட்டியேடா. கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தி சிம்னியை சாத்தி வச்சிருந்தாலும் இந்த சந்து வழியா வந்த மோப்பத்தை பிடிச்சுக்கிட்டு அழகா இங்க ஓடி வந்துட்டல நீ. அப்ப பன்னு பக்கத்துல இருக்கிற நண்டு குழம்ப பார்த்து, ஓஹோ, இதுதான் விஷயமா? நடுராத்திரியில நண்டு பார்ட்டி பண்றீங்களா? அதுவும் நாய் இல்லாம. இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? இந்த நண்டுல பாதி நண்டு எனக்கு சொந்தம், அவ்வளவுதான். என்னது, பாதி உனக்கா? அடி விழும், இதுக்கு மொத்தமும் எனக்கு மட்டும்தான். அப்ப பன்னு சத்தமா, ஐயோ திருடனுங்க திருடனுங்க, துணி ஆண்டி வீட்டுல திருடனுங்க. டேய் கத்தாதடா, அப்படி எல்லாரும் வந்துட போறாங்க. சரி சாப்பிடு, உக்காரு. அப்படி எல்லாரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. 3 பேரும் சாப்பிட உக்காந்தாங்க. துணி எல்லாருக்குமே பரிமாறினா. ஆனா அப்பதான் இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. அந்த நண்டோட ஓடு ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதை உடைக்க முயற்சி பண்ணா டக் டக்குன்னு சத்தம் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஐயோ, இது ஓடா இல்ல இரும்பா? இதை உடைக்க முயற்சி பண்ணா என் கொக்கு தான் வீணா போயிடும். அப்ப பன்னுவும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு, ஐயோ என் பல்லு உடைய போகுது. ஆண்டி, இதுக்கு சுத்தியல் வேணும், சுத்தியல் இருக்கா? கிச்சன்ல சுத்தி ஏண்டா இருக்க போது, கல் இருக்கு பாரு. அப்போ நான் சின்னுக்கு ஃபோன் பண்ணிட்டா அவன் சுத்தி எடுத்துட்டு வருவான். வேணடா வேணாம், அப்புறம் அவன் என்ன சாப்பிட விட மாட்டான். நாம வேற ஏதாவது பண்ணிக்கலாம். பன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த நண்டோட கால்ல டம்முன்னு அடிச்சான். அதுல அந்த ஓடு உடைஞ்சது. ஆனா ஒரு சின்ன பீஸ் எகிரி போய் சிச்சுவோட கண்ணுல விழுந்துச்சு. ஐயோ என் கண்ணு, என் பியூட்டிஃபுல் கண்ணு, என் கண்ணை வீணாக்கிட்டல. எனக்கு இந்த நண்டு வேண்டாம், இந்த தொக்கு மட்டுமே போதும். அப்படின்னா அந்த நண்டை எனக்கு கொடுத்துருங்க ஆண்டி, நான் எப்படியாவது உடைச்சு சாப்பிட்டுடுறேன். கடைசியில துணி சிச்சுவால அந்த நண்டோட ஓட்டை உடைக்க முடியாம வெறும் கிரேவியை வச்சே சாப்பிட்டாங்க. ஆனா பன்னு அப்படி இல்ல, எல்லா நண்டையுமே பொறுமையா உடைச்சு ஒன்னொன்னா அவன் நண்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். விடிய காலையில 4 மணி ஆச்சு. 4 மணிக்கு அந்த சட்டில இருக்கிற எல்லா நண்டையும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்த சிச்சு துணி 2 பேரையும் பார்த்து பன்னு ரொம்பவும் சத்தமா, பாவம் அத்தைங்க ஏதேதோ பிளான் போட்டாங்க, ஆனா இந்த பன்னு முன்னாடி இவங்க பிளான் எல்லாம் தோத்து போச்சு அப்படின்னு கதவை திறந்து, பாய் ஆன்டீஸ், நான் போய் மறுபடியும் படுத்து தூங்குறேன். பன்னு எதுவும் தெரியாத மாதிரி போய் அவங்க அம்மா பக்கத்துல படுத்து தூங்குனா. காலையில சோட்டு எழுந்திருக்கும் போது பன்னு இன்னும் தூங்கிக்கிட்டே தான் இருந்தான். பாவம், டயர்டா என் புள்ள ரொம்ப நேரம் தூங்குது போல அப்படின்னு நினைச்சான். ஆனா பன்னுவுக்கு தான் தெரியும் அவன் இப்ப தூங்குறதுக்கு காரணம் ராத்திரி நடந்ததுங்கிறது. அடுத்த நாள் காலையில துணி சிச்சு 2 பேரும் மீட் பண்ணாங்க. துணி, இனி நடுராத்திரில சமைக்க வேணாம். பன்னு எங்க இருந்தாலும் எந்த நேரத்துல இருந்தாலும் வந்து நமக்கு கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுடுறான். ஆமா ஆமா, இனி எது சமைச்சாலும் பார்த்துதான் சமைக்கணும் போல
அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, யாருக்காவது கொடுக்காம சாப்பிடணும்னு என்ன பிளான் போட்டாலும் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எப்படியா இருந்தாலும் வந்து சாப்பிடுவாங்க. பாவம் மருமகள். அது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பங்களா வீடு. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி மகிக்கழுகு. மகிக்கழுகு கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு. அதுக்கேத்தாப்புல திமிரும் இருந்துச்சு. மகிக்கழுகுக்கு 2 பிள்ளைங்க. பையன் பேரு லூசிபுரா, பொண்ணு பேரு சிச்சு காக்கா. லூசி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தான். ஆனா அப்பாவி, சொந்தமா முடிவெடுக்க தெரியாதவன், அம்மா தங்கச்சி பேச்சு கேட்டு நடக்கிறவன். சிச்சு காக்கா ரொம்ப மோசமானவ, பேராசை பிடிச்சவ. அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத அவளால பார்க்கவே முடியாது. இது இப்படி இருக்கும்போது அதே ஊரோட எல்லையில ஒரு சின்ன குடிசை இருந்துச்சு. அந்த குடிசையில ஏழையான துணிக்குருவி வாழ்ந்துகிட்டு இருந்தா. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த அவ விவசாயம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஆனா விதியோட விளையாட்டு லூசிபுராவுக்கு துணிக்குருவிய பிடிச்சு போச்சு. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு தெரியும். ஆனா இவங்க விஷயத்துல லூசிக்கு கண்ணு தெரியாம போச்சு. அவங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சிருந்தும் துணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். ஒரு கழுகு கூட்டத்துல ஒரு குருவி மாட்டிக்கிட்ட நிலைமை அது. அன்னைக்கு சாயந்தர நேரம் லூசிபுரா துணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தான். லூசி ரொம்பவும் தயக்கத்தோட பயத்தோட பேசினா. அம்மா அம்மா வெளியே வாங்கம்மா, என் கூட ஒருத்தரை இந்த வீட்டுக்காக நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு லூசிபுரா கூப்பிட்ட உடனே மஹி சிச்சு 2 பேரும் வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. லூசி பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன குருவிய பார்த்ததும் அவங்களுடைய முகமே மாறி போச்சு. முதல்ல ஆச்சரியம், அதுக்கப்புறமா கோவம், வெறுப்பு, இது எல்லாமே சேர்ந்து மஹிகளுக்கு கோவமா லூசிய பார்த்து, அட யாருப்பா இந்த பொண்ணு? நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்காரியா யாராவது கூட்டிட்டு வந்திருக்கியா? பாக்க சின்ன குருவி மாதிரி இருக்கா. இவ நம்ம வீட்டுக்கு செட் ஆக மாட்டா, அனுப்பிடு. அம்மா அம்மா இவ வேலைக்காரி இல்லம்மா. இவளும் நானும் காதலிச்சோம். நாங்க 2 பேரும் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இவ என் பொண்டாட்டி, உங்க மருமக. மஹியோட தலையில இடிய விழுந்த மாதிரி இருந்துச்சு. சிச்சு காக்கா வாய பழந்து பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு கிண்டலா இப்படி சொன்னா. என்னது, இவ இந்த வீட்டு மருமகளா? இவளை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியுது. இவ இந்த வீட்டு மருமகன்னு சொல்றீங்க? உங்க ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு இல்ல, இவ உங்க பொண்டாட்டியா? என்ன மன்னிச்சிடுங்க, நான் இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல, உங்களுக்கு மருமகளா வந்திருக்கேன். உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். இந்த வீட நான் கோயிலு மாதிரி நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்குங்க. போதும், நிறுத்தியா? என் புள்ள உன் கழுத்துல தாலி கட்டிருக்கான் அப்படின்னு உன்னை வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறேன். ஆனா என்னைக்குமே எங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நீ எங்க வீட்டு மருமகளா ஆக மாட்ட. நீ எப்பவுமே இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி தான். வேலைக்காரியா இருக்கிறதா இருந்தா வீட்டுக்குள்ள போ, மருமகளா வர்றதா இருந்தா வராதே நீ. அம்மா ப்ளீஸ்மா, அந்த மாதிரி சொல்லாதீங்க. எல்லாமே உங்களாலதான் அண்ணன். இவளை எதுக்காக வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரீங்க? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இவ ஏத்தவளா? இவ ஸ்டேட்டஸுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. இவோ துணிக்குருவி முதல் நாளே கண்ணீரோட மாமியார் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சா. அங்க ஆரத்தியும் இல்ல, எந்த ஒரு வரவேற்பும் இல்ல. மாமியார் நாத்தனாருடைய அவமான பேச்சுக்கள் மட்டும்தான் இருந்துச்சு. உண்மையான கெட்ட காலம் துணிக்கு அப்பதான் தொடங்கியே இருந்துச்சு. சிச்சு காக்காவுக்கு துணிய சுத்தமா பிடிக்கவே இல்ல. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சாலும், எவ்வளவு ருசியா சமைச்சு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தா. லூசிபுரா ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் சிச்சு அவளுடைய நாடகத்தையே ஆரம்பிப்பா. ஒரு நாள் சிச்சு காக்கா துணி சமைச்சு வச்ச பாயச பாத்திரத்தை கீழே போட்டுட்டு, அம்மா இங்க பாருங்கம்மா, இந்த துணி என்ன பண்ணிருக்கான்னு. நான் பாயசம் கேட்டேன்னு கோவத்துல பாயசத்தை கீழே தூக்கி கொட்டிட்டான். துணிக்குருவி பயத்துல நடுங்கிக்கிட்டே, ஐயோ அண்ணி, நான் கீழே கொட்டல அண்ணி, நீங்க தான் கை தவறி கீழே விட்டுட்டீங்க போல. அப்பதான் ஹால்ல இருந்து அங்க வந்த மகிக்கழுகு துணியோட கன்னத்துல ஓங்கி அரைஞ்சா. என்னடி, என் பொண்ணு கீழே கொட்டிட்டான்னு அவ மேல பொய் சுமத்துறியா? என் பொண்ணுக்கு பாயசம்னா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? அவ போய் கீழே கொட்டுவாளா? நீதான் வேலை செய்ய கஷ்டப்பட்டுக்கிட்டு அவ கேட்டான்னு கீழே கொட்டிட்டிய கோவத்துல. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை, நான் அந்த மாதிரி செய்யல. அப்போ சிச்சு காக்கா கண்ணுல கண்ணீரோட, பாருமா என்ன பார்த்து எப்படி சொல்றான்னு. நான் போய் கீழே கொட்டிட்டேன்னு அண்ணன் வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். சாயந்தரம் லூசி ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே இல்லாதது பொல்லாததுமா துணிய பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. லூசி அப்பாவி அப்படிங்கறதுனால உண்மையை தெரிஞ்சுக்காம துணி அவன் திட்டிக்கிட்டு இருந்தான். பாவம் துணி அழறத தவிர அவளால எதுவுமே பண்ண முடியல. இப்படியே நாட்களும் போச்சு. அந்த வருஷம் குளிர்காலம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. 8 மணி ஆனாலும் வெயில் இல்லவே இல்ல. பனி இன்னும் புடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த குளிர்ல எழுந்துச்சு வேலை செய்யறது துணிக்கு நரக மாதிரி இருந்துச்சு. ஆனா மகிகளுக்கு சிச்சு காக்கா மட்டும் எழுந்திருக்காம போர்வைய போத்தி நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க.
ஆனா துணி மட்டும் அந்த குளிர்ல எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. துணி ஒரு பக்கெட் நிறைய துணி இருக்கு, மிஷின் கெட்டு போயிருக்கு, அதனால மிஷின்ல துவைக்க முடியாது, கையில தான் துவைக்கணும். சோப்பு அதிகமா போடாத, கிளீனா துவைச்சிடு. துணி அந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணிய தொட்ட உடனே அவளுக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த ஐஸ் தண்ணியில வேலை செஞ்சு செஞ்சு கையெல்லாம் ஒரு மாதிரி உதறுதத்த. தயவு செஞ்சு ஒரு மக்கு சுடு தண்ணி தரீங்களா? சிச்சு காக்கா ஹீட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு, இவ பெரிய மகாராணி, இவளுக்கு பச்சை தண்ணில வேலை செய்ய முடியாதுன்னு ஒரு மக்கு சுடு தண்ணி குடுக்கணுமா? இங்க பாருடி, இதுலதான் கழுவி ஆகணும், உனக்கு சுடு தண்ணி எல்லாம் வச்சு குடுக்க முடியாது. துணி குருவிக்கு வேற வழி இல்லைங்கிறதுனால அந்த குளிர்ந்த தண்ணீரிலேயே அவ துணியை துவைக்க ஆரம்பிச்சா. ஒவ்வொரு துணிய பிடிஞ்சு போடும்போது அவளுக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. கையெல்லாம் பாவம் செவந்து போச்சு. கண்ணுல இருந்து கண்ணீரும் கொட்ட ஆரம்பிச்சது. அந்த கண்ணீர் எல்லாமே தண்ணியோட தண்ணியா கலந்து யாருக்குமே தெரியல. அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? என்ன கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா துணி. சாயந்தர நேரம் லூசி வீட்டுக்கு வந்தான். துணி கைக்கு மஞ்சள் பூசிக்கிட்டு வீட்டுல ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்தா. அம்மா, எனக்கு ஒரு கப் காஃபி கொடுங்க. ஆமா, துணி எங்க? அண்ணே, அண்ணி காலையில கொஞ்சம் துணிய துவைச்சாங்களா, அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியல, கையெல்லாம் உதறுதுன்னு போய் படுத்துக்கிட்டாங்க. நானும் அம்மா தான் அண்ணன். காலையில இருந்து வேலை செஞ்சு செஞ்சு எனக்கு கூட இடுப்பெல்லாம் வலிக்குது. லூசி துணி கிட்ட போய் ரொம்ப கோவமா, துணி, நீ ரூம்ல வந்து இவ்வளவு ஃப்ரீயா படுத்து தூங்குறியே, பாவம் எங்க அம்மாவும் தங்கச்சியும் காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு செஞ்சு உடம்புக்கு முடியல. ஐயோ என்னங்க, இல்லங்க, காலையில இருந்து நான் தாங்க எல்லா துணியும் துவைச்சேன். என் கையெல்லாம் பாத்தீங்களா, பச்சை தண்ணியில தோச்சி எப்படி ஆயிருக்குன்னு ஒரு தடவை பாருங்க. லூசி துணியோட கைய பாக்காமலே, பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? போதும், நிறுத்துறியா? எங்க அம்மா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, என் தங்கச்சி தான் எனக்கு உயிரு. துணியோட இதயம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. கட்டிக்கிட்ட தான் புருஷனுக்கே தான் வலி தெரியலனா இந்த உலகத்துல வேற யாருக்கு அவளுடைய வலி தெரியும்? இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைச்சு அவ ரொம்பவே பாதிக்கப்பட்டா. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டா அப்படின்னா, அன்னைக்கு ராத்திரி துணிக்கு 104 டிகிரி ஜுரம் அடிச்சுது. அவ உடம்பெல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தொண்டை காஞ்சு போச்சு. எழுதிக்க கூட அவளால முடியல. காலையில நேரம் மகிக்கழுகு ரொம்பவும் கோவமா துணி பக்கத்துல வந்து, என்னடி இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் படுத்து தூங்குற? கல்யாணம் ஆன உடனே வேலை செய்ய மறந்து போச்சோ? காஃபி யார் வச்சு குடுக்கறது? துணி எழுந்திருக்க முடியாம ரொம்பவும் சோர்வா, ஐயோ அத்தை, எனக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது, உடம்பெல்லாம் அப்படியே கொதிக்குது அத்தை, என்னால வேலையே செய்ய முடியல, ஒரு பாராசிட்டமல் மாத்திரை குடுக்கறீங்களா? நான் சாப்பிட்டுக்கிறேன். சிச்சு காக்கா வந்து துணியோட நெத்திய தொட்டு பார்த்து, அம்மா, இவ நல்லா நாடகம் ஆடுறா, இவளுக்கு ஜுரமும் இல்ல ஒண்ணும் இல்ல, உடம்பெல்லாம் சில்லுன்னு தான் இருக்கு. படுத்துக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருந்தா உடம்பு அதுக்கப்புறம் சூடா இல்லாம இருக்குமா? இவளுக்கு நம்ம தண்ணி கொண்டு வந்து குடுக்கணுமா? ஐயோ அண்ணி, இல்லங்க அண்ணி, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுத்தா மாத்திரை போட்டுக்கிறேன். தண்ணி தானே வேணும், இருமா இரு, போய் தண்ணி கொண்டு வரேன். மகிக்கழுகு கோவமா வெளியில போச்சு. வெளியில வச்சிருந்த ஒரு பக்கெட் தண்ணிய அது உள்ள கொண்டு வந்து ஜுரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த துணி மேல அந்த பக்கெட் தண்ணிய ஊத்திடுச்சு. ஐயோ, நான் செத்துருவேன் போல அப்படின்னு தவிக்க ஆரம்பிச்சா துணி. பாவம், கொதிக்கிற உடம்புல அந்த சில்லுன்னு தண்ணி ஊத்தின உடனே அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பவாவது எந்திரிக்க போறியா இல்ல இப்படியே படுத்து தூங்க போறியா? இன்னொரு பக்கெட் தண்ணி கொண்டு வரட்டுமா? துணி பயந்து போய் எழுந்திருச்சு நின்னுக்கிட்டு இருந்தா. அவ உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிருந்துச்சு, பல்லெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த குளிர்ல அவ எழுந்திருச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சா. அவளால சரியா நிக்க கூட முடியல. அவ தடுமாறது கூட அந்த ராட்சசிங்க பார்வைக்கு தெரியல. அன்னைக்கு ஃபுல்லா நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா துணிக்குருவி. சாயந்தர நேரம் லூசி வீட்டுக்கு வந்தான். அப்போ வீட்டுல ஜுரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு மூலையில படுத்துக்கிட்டு இருந்த அவனுடைய பொண்டாட்டி துணிய பார்த்து உடனே லூசி புறா அவ பக்கத்துல போனா. துணி, என்னாச்சு? ஏன் இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க? சாப்பிடலையா? துணி கஷ்டப்பட்டு எழுந்துச்சு நின்னு புருஷனோட கால்ல விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டா. தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க, உங்க அம்மாவும் தங்கச்சியும் உங்க முன்னாடி நாடகம் ஆடுறாங்க. காலையில நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். எனக்கு உடம்புக்கு முடியலங்க, வேலை செஞ்சு செஞ்சு என் கையெல்லாம் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க. தயவு செஞ்சு நம்ம 2 பேரும் தனி கொடுத்துன்னு போயிடலாம், இல்லன்னு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அதுக்குள்ள மகிக்கழுகும் சிச்சு காக்காவும் அங்க வந்தாங்க. சிச்சு அழ ஆரம்பிச்சிட்டா. ஐயோ அண்ணன், பாருங்க அண்ணன், காலையில இருந்து அன்னைக்கு முடியலன்னு நானும் அம்மா தான் அண்ணன் எல்லா வேலையும் செஞ்சு செஞ்சு இப்ப பாருங்க எங்க கையெல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ எல்லாமே செஞ்சு கொடுத்தா கூட நாங்க கெட்டவங்கன்னு அண்ணி சொல்றாங்க, அம்மாவை எதேதோ சொல்லி திட்டுறாங்க. டேய் ஆமாண்டா,
இவ உண்மையிலேயே நம்ம வீட்டுக்கு வந்த மருமக கிடையாது, இவ சரியான பேய்டா. லூசி புறா அம்மா தங்கச்சியோட பேச்சு கேட்டு அவங்க சொல்றது உண்மைன்னு நினைச்சு, எங்க அம்மா எவ்வளவு நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எங்க அம்மா மேல அபண்டமா பழி சுமத்துறியா? உன்னை நல்லவன்னு நினைச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஆனா நீ இந்த வீட்டுக்கு வந்த பேய். சீ, என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போ. லூசி துணிய காலால எட்டி உதைச்சான். எங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. சீ, உன்னை போய் நம்பி இந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வந்தேன் பாரு. முதல்ல என் செருப்புல என்ன நானே அடிச்சுக்கணும். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ, போய் குளிர்ல படு. லூசி புறா துணிய கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுட்டு உடனே வீட்டோட கதவையும் சாத்திட்டான். உள்ள அவன் தாழ்பால் போடுற சத்தம் வரைக்குமே துணியோட காதுல விழுந்துச்சு. வெளியில அன்னைக்கு அமாவாசைன்றதுனால பயங்கரமான இருட்டு. சொல்ல போனா கிளைமேட் 0 டிகிரிக்கு போயிருந்துச்சு. வெளியில பனிமலை அந்த அளவுக்கு பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஜுரத்தால உடம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வெளியில குளிர் தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. வெளியில குளிர், உள்ள ஜுரம், ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு துணிக்குருவி அன்னைக்கு ராத்திரி ரொம்பவும் கஷ்டப்பட்டா. உள்ள மாமியார் நாத்தனார் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பாவி மருமக வெளியில குளிர்ல பாவம் ஒரே நிலைமைக்கு போயிட்டா. லூசி கதவு திறந்து வெளியில வந்தப்போ துணியோட உடம்புல உயிரில்ல. ஆனா அதை பார்த்து அவன் கொஞ்சம் கூட வருத்தமே படல. அமைதியா நின்னு வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கேட்பார் பேச்ச கேக்குற புருஷன், ரொம்பவும் கொடுமையான மாமியார், பொறாமப்படும் நாத்தனார், இவங்க இருக்கிற வீட்டுல எந்த ஒரு பொண்ணாலையும் வாழ முடியாது. உறவுனாலே நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இல்லாத இடத்துல உயிர் தான் போகும்.